Hi friends, welcome to Tamil Info RH. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க ரெசிபி ஜாங்கிரி. இதுக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்த நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஊற வச்சு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் மிக்ஸி ஜார்லேயுமே அரைக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதா இருந்தால் ஜார் வந்து சீக்கிரத்திலே சூடாகிடும். அதனால் கொஞ்சம் நேரம் இடைவெளி விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா ஜார் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சூடாகாமல் இருக்கும். அப்படி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக கிரைண்டர்லேயே அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு கப் உளுந்துக்கு ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவாக தண்ணி சேர்த்து நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒவ்வொரு உளுந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் கெட்டியான பதத்தில் தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணான்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து மாறாது, இதே போல் தான் இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கை வந்து வலிக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் விஸ்க் கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள், மாவு வந்து நல்லாவே உப்பலாக வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பதம். அடுத்து வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் உளுந்து எடுத்து இல்லைங்களா, அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்காக. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஜாங்கிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கம்பி பதம் அளவுக்கு நம்ம பதம் பார்த்து எடுக்கணும். 1 கம்பி பதம்னா லைட்டாக ஸ்ட்ரிங் மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் வரும், அதுதான் வந்து 1 கம்பி பதம்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து பைப்பிங் பேக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக பால் கவர், எண்ணெய் கவர் இதில் கூட நீங்கள் மாவு ஆட் பண்ணி ஜாங்கிரி வந்து இது ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் பதம் வந்து வரலை. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பொங்கி வரப்போ நம்ம வந்து பாகுபதம் செக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக ஒரு கம்பி மாதிரி வந்து உடையுது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இந்த மாதிரி தட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளாட்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. அப்போ தான் வந்து ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 4 இல்லை 5 போல் போட்டு எடுத்துக்கவும் முடியும். நான் இன்றைக்கி பால் கவரில் தான் வந்து மாவு சேர்த்துருக்கேன். கார்னரில் வந்து லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதிகமாக கட் பண்ணிட்டீங்கன்னா மாவு வந்து ரொம்பவே அதிகமாக வந்துடும். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் திருப்பி போட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். கலர் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நார்மலாக நம்ம ஆட் பண்ணும்போது இருக்க கலரை விட வெந்ததுக்கப்புறம் இதோட கலர் வந்து இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். டைரெக்டாக ஆயிலே வந்து அந்த ஷேப் கொடுக்க முடியும்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டோ இல்லை பால் கவரில் எண்ணெய் தடவிட்டோ இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆயிலில் போட்டுக்கலாம். அது உங்களோட விஷ் தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, ரொம்ப ஜூஸியாகவும் இருக்குது. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் ஆல்ரெடி காஜு கட்லி, குலோப் ஜாமுன், ரவையில் வந்து ரசகுல்லா, இந்த மாதிரி நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஹாப்பி தீபாவளி ஃபார் எவ்ரி ஒன். ஸ்வீட்டோடு கொண்டாடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ RH.